அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 8ஆம் தேதி இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு நள்ளிரவில் இந்தியா பதிலடி, ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தீவிரவாத முகாம்கள் அழிப்பு, பாகிஸ்தானின் 9 இடங்களில் ஏவுகணை வீசியதில் 70 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆப்ரேஷன் பாருங்கள், சிந்தூர் அப்படிங்கிறது சிந்தூர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது கணவனை இழந்த மனைவி அவங்களோட அந்த நெற்றி பொட்டில் இருக்கிற குங்குமத்தை அழிக்கிற விதமாக இது பண்ணுறது தான் அந்த சிந்தூர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை குறிப்பிடும் வகையில் இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 8ஆம் தேதி நியூஸில் இது வந்திருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி நள்ளிரவில் இந்த நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறதுக்கு இதை குறிக்கும் வகையிலும், அப்புறம் 2 லேடி கமாண்டர் இதில் பங்கு பெற்றிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்திய இராணுவ பெண் அதிகாரி கர்னல் சோபியா குரேசி அப்படிங்கிறவங்களும், விமானப்படை பெண் அதிகாரி விங் கமாண்டர் வியாமிகா சிங் அப்படிங்கிறவங்களும். இது 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்த சிந்தூர் மாதிரியே, அதாவது அந்த கணவனை இழந்த மனைவி அதே மாதிரியே பெண்களை முன்னிறுத்தி இந்த ஆப்ரேஷனை செய்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் இது பிரதிபலிக்குது. இதில் இந்த 2 பேருமே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் சிறப்பிடம் பெற்றிருக்காங்க. ஒருத்தவங்க இராணுவ பரம்பரையிலே வந்தவங்க, இன்னொருத்தவங்க முதல் தலைமுறை இருந்தாலும் ஸ்பெஷலாக இருந்திருக்காங்க. நிறைய முதல் பெண் அப்படிங்கிற இதில் 2-3 இதில் இருக்கிறாங்க. ஸோ இந்த வகையில் இது போக என்ன அப்படின்னா, இதில் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா இஸ்லாமியர், இன்னொருத்தவங்க சீக்கிய மதத்தை சார்ந்தவங்க. ஸோ தற்போதைய அரசு இவங்க 2 பேருக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற கருத்து நிலவி வர்ற நிலைமையில் அதுவும் முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ரேஷன் விளக்குது. ஸோ இதில் எல்லா தரப்பில் இருந்துமே இந்த ஒரு விஷயத்தில் இப்போ ஏன் இந்த பாதுகாப்பு இவ்வளோ பெரிய விஷயமாக பேசப்படுது அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு தான் முக்கியம்னு சொல்லி நம்ம எல்லா விஷயங்களையுமே பார்த்துருக்கோம். திருக்குறள் உட்பட எல்லாத்துலேயுமே பாதுகாப்பு தான் ஒரு நாட்டுக்கு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்நாடு ஒரு பக்கம், வெளிநாட்டிலேருந்து வர்ற முதலீடுகளும் பார்த்திங்கன்னா அந்த நாடு பாதுகாப்பாக இருந்தால் மட்டும்தான் அது இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களும் வெளியில் போயிடுவாங்க. இது போக உள்நாட்டிலையுமே பார்த்திங்கன்னா ஒரு அசம்பாவிதம் ஒரு அசௌகரியம் நிலவிட்டு வர்றதுனால ஒரு நாட்டுக்கு முதல்ல எது முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாதுகாப்பு தான். ஸோ அந்த வகையில் இந்த ஆப்ரேஷன் மூலமாக வரும் காலங்களில் இது இந்த தீவிரவாதம் முறியடிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ பாதுகாப்புங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமானது. அதில் இராணுவ வீரர்கள் இதில் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்லி எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. ஸோ அதுதான் இதை நாம் எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அணுகணும், இதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரஃபேல் ரக விமானங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதில் 2 ஏவுகணைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதையுமே நம்ம பார்த்துடலாம். இது போக அந்த விமானப்படை தலைமை ஏற்ற 2 பெண்களோட பேர், அவங்களோட சின்ன ஹிஸ்ட்ரி. ஸோ அது போக இந்த ஆப்ரேஷனோட பேர், நம்மளுக்கு ஆப்ரேஷன்லாம் இதுக்கு முன்னாடிலாம் கேட்டிருக்காங்க. ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆப்ரேஷன் சம்மந்தமாகவும் சில கேள்விகள் வரலாம். ஸோ அப்போது இந்த பாதுகாப்புங்கிறது ஒரு நாட்டுக்கு முக்கியம். அது போக இந்த ஆப்ரேஷன்ஸில் பயன்படுத்தப்பட்ட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துடலாம். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அப்புறம் 2 பேர் அவங்களோட பேர் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்திய இராணுவத்தின் பெண் அதிகாரியோட பேர் கர்னல் சோபியா குரேசி அப்படிங்கிறாங்க. விமானப்படை அதிகாரி விங் கமாண்டரான வியாமி சிங் அப்படிங்கிறவங்களும் 2 பேரும் பங்கு பெற்றிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா, அதுமாதிரி இதுக்கு முன்னாடி எப்பப்பெல்லாம் போர் நடந்தது அப்படிங்கிற வருஷத்தையும் கொடுத்துருக்காங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த ஏவுகணைகள் முதல்ல பார்த்துடலாம். இதான் அந்த ரஃபேல் விமானம் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த 2 ஏவுகணைகள் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த பாருங்கள், பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய விமானப்படை நேற்று ஸ்கால்ப் அப்புறம் ஹேமர் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 2 வகையான ஏவுகணைகளை ஏவியிருக்காங்க. ஒன்று ஸ்கால்ப் அப்படிங்கிறது, இன்னொன்று ஹேமர் அப்படிங்கிறது. இதன் மூலமாக 9 தீவிரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டிருக்கு. இது பாருங்கள், இந்த ஸ்கால்ப் ஏவுகணையோட எடை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1300 கிலோ.
இது வந்து ரஃபேல் போன்ற போர் விமானங்களில் இந்த ஏவுகணையை பொருத்த முடியும். இந்த ஏவுகணை பொறுத்தளவில் தொலைதூர இலக்குகளை துல்லியமாக தாக்கும் இந்த ஏவுகணை வந்து MPDA அப்படிங்கிற ஐரோப்பிய நிறுவனம் தயாரித்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரஃபேலுமே பார்த்திங்கன்னா ஐரோப்பியத்துக்குள்ளே தான் இருக்குது. ஃப்ரான்ஸ்கிட்ட தான் வாங்கியிருக்கோம். இந்த ஏவுகணையுமே அது சார்ந்து இருக்கிறதுனால மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஹேமர் ரக விமானம், ஹேமர் ரக ஏவுகணை இது வந்து தொலைதூரம் தாக்கக்கூடியது. எது ஸ்கால்ப்புங்கிறது, ஹேமருங்கிறது குறுகிய இடத்துல துல்லியமாக தாக்கக்கூடியது. ஹேமர் ஏவுகணைகள் குறுகிய தூர தரை இலக்குகளை வானிலிருந்து தாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. இது பார்த்திங்கன்னா இதை பிரான்ஸ் நாட்டின் சப்ரான் அப்படிங்கிற எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஐரோப்பியத்தை பூர்வீகமாக கொண்டது. ரஃபேல் ஏற்கனவே நம்ம ஃப்ரான்ஸ்கிட்ட வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஹேமர் இதுவும் வந்து அந்த ரஃபேலோட சேர்ந்தது, பிரான்ஸ் நாட்டோட சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா IPS அகச்சிவப்பு இமேஜிங் இதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் நைட்டில் தாக்கும் போதும் கூட துல்லியமாக தாக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஏவுகணை சார்ந்து அந்த ஏவுகணை தான் பார்த்துக்கோங்க. இதுதான் ஏவுகணை. இது வந்து ரஃபேல் விமானம் அதில் பயன்படுத்தப்பட்ட இந்த இது. ஸோ இது பார்த்திங்கன்னா 2019க்கு அப்புறம் தான் இது வந்து ரஃபேல்லாம் வாங்கினாங்க. இதுவும் சர்ச்சை ஆச்சு. இந்த நிலைமையில் இந்த போர்க்காலங்களில் இது நல்லா பயன்பட்டுருக்கு அப்படிங்கிறத இது எடுத்துக்காட்டுது. அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த கமாண்டர்ஸ் 2 பேர் அவங்கள கொஞ்சம் பார்த்துருவோம். இந்த ஃபஸ்ட்டு வந்து வியோமிகா சிங். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க முதல் தலைமுறை இராணுவ அதிகாரி. அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக உள்ளே வராங்க. இவங்க எதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் விமானி. இவங்க வந்து திறமை வாய்ந்தவங்க. ஹெலிகாப்டர் இயக்குறதுல இவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ இந்த வகையில் இவங்கள பாருங்கள், இந்த சேட்டாக் சீட்டா போன்ற ஹெலிகாப்டர்களை இயக்கியுள்ளார். இவர் வந்து முதல் தலைமுறை அப்படிங்கிறதுனாலும் இவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த இராணுவத்தில் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்ததுனாலையும் இவங்க வந்து இந்த மிஷனை வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. அடுத்து சோபியா குரேசி அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் முதல் பெண்ணாக இருந்திருக்காங்க. அதாவது இராணுவ பரம்பரையில் வந்த ஒரு பெண்மணி, 3வது தலைமுறை பெண்மணி இவங்க. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐநாவோட அமைதிப்படை. இவங்க எந்த பிரிவை சார்ந்தவங்கன்னா சிக்னல் படைப்பிரிவை சேர்ந்தவங்க. ஐநாவோட அமைதி படை பணிக்கான இந்திய படைக்கு தலைமையேற்ற முதல் பெண் அப்படிங்கிற பெருமையாக அவங்களுக்கு தான் இருக்குது. பூனேயில் நடந்த பன்னாட்டு இராணுவ பயிற்சியில் இந்திய இராணுவ பிரிவை வழிநடத்திய முதல் பெண்ணும் இவங்க தான். ஸோ இவங்க குஜராத் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவங்க. மெயினாக என்னென்னா இந்த ஐநாவோட அமைதி பணிக்கான இந்திய படைக்கு தலைமையேற்ற முதல் பெண் அப்படிங்கிறத வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூனேயில் நடந்த பன்னாட்டு இராணுவ பயிற்சியிலையும் இந்திய படைப்பிரிவு வழி நடத்திய முதல் பெண் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க வந்து குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து வியோமிகா சிங் வந்து எந்த மாநிலம் கொடுக்கல. ஓகே, ஸோ இதுதான் இவங்க வந்து இந்த சோபியா குரேசி அப்படிங்கிறவங்க முக்கியமானவங்க. இது வந்து இந்த மிஷனை பொறுத்தளவில் இந்த இதில் போலீஸ் எக்ஸாம், PCSI எக்ஸாம்லலாம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெளிநாடுகளில் நடக்கப்பட்ட சண்டைகளையே நிறைய கேட்குறாங்க. இது உக்ரைன் ரஷ்யா போரெல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. இந்த வகையில் நம்ம இந்தியாவே ஒரு ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இது சார்ந்த கேள்விகளை அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்ததாக பார்த்தோன்னா எந்த ஒரு செயல்பாடுகளுமே நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வந்து கற்றுக்கோங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அந்த வகையில் அடுத்ததாக பார்த்தோன்னா பொருளாதார வளர்ச்சியில் 9.69% பெற்று தமிழ்நாடு முதலிடம், அனைவரின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா இந்த மே 7ஆம் தேதி தான் 2021 பதவி ஏற்றிருப்பாங்க. அந்த வகையில் அதோட 4 ஆண்டு முடிந்த 5ஆம் ஆண்டு தொடங்க இருக்கிற நிலைமையில் அவங்க வந்து அதாவது தற்போதைய அரசு வந்து மாநில அரசு வந்து அவங்களோட அந்த திட்டங்களெல்லாம் சொல்லி வந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ண விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை. 2வது பார்த்தோம் அப்படின்னா விடியல் பயணம். 3வது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கே முன்மாதிரியான முதலமைச்சரோட காலை உணவு திட்டம். 4வது பார்த்தோன்னா புதுமைப்பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது போக இந்த 4 திட்டங்களை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த 4 நிறைய திட்டங்கள் இருந்தால் கூட இந்த திட்டங்கள் எல்லாமே
நமக்கு முக்கியத்துவமாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக அந்த திட்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது போக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசு வெளியிடும் அனைத்து புள்ளி விவரங்களிலும் தமிழகம் தான் முன்னிலை. ஆமாம், அந்த வகையில் தமிழகம் இந்தியாவிலே பொருளாதார வளர்ச்சியில் 9.69% இதை கூட அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம்னு வச்சுக்கலாம். ஏன்னா நியூமெரிக்கல் டேட்டா அதிகமாக வரதுக்கு குரூப் 4 வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த 9.69 அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துச்சு. சில மேடைகளில் வந்து அரசியல் பேசப்பட்டிருந்தாலும் கூட நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன எடுத்துக்கணுமோ அதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டிஎன்பிஎஸ்சி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் விட்டுருக்காங்க. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிக்கான டிஎன்பிஎஸ்சி தேர்வு எக்ஸாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மே 7 வெளியிடப்படும் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து மே 7 வெளியிடப்படுறாங்க போல. அடுத்ததாக இங்கே ஒரு செய்தி. இப்போ நம்ம வந்து மாநில அரசில் வந்து இன்னுயிர் காப்போம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அதே மாதிரி மத்திய அரசுலேயும் ஒரு திட்டம் இருக்குது. சாலை விபத்து நிகழ்ந்த முதல் 7 நாட்களுக்குள் காயமடைந்தவர்களுக்கு 1.5 லட்சம் வரை தனியார் மருத்துவமனைகளில் கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கப்படும் என முக்கிய முடிவு அறிவித்தது. அதை வந்து உடனடியாக நடைமுறைக்கும் கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இது எதை சொல்ல வருது அப்படின்னா, இது ஒரு மத்திய அரசு திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு முன்மாதிரியாக நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிற 48 மணி நேரம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. இது சமீபத்தில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, இதை வந்து இதோட தகவல்களை வந்து மத்திய அரசு கேட்டு பெற்றிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அதை இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதோட முயற்சியாக தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி திட்டங்களுக்கு எல்லாமே தமிழ்நாடு முன்மாதிரியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி திட்டங்கள் சார்ந்த கேள்விகள் அதிகபட்சமாக வர வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்தியாவிலே முன்மாதிரியாக இருக்கோம் அப்படிங்கிற திட்டங்கள் வந்து அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அது சார்ந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த திட்டங்களை பொறுத்தளவில் மெயினாக என்னென்னா வருஷம் முக்கியமானது. இப்போ டேட்டோட கேட்குறதுனால டேட்டு கண்டிப்பாக படிச்சுருங்க. இது போக அதில் கிடைக்கப்பட்ட புள்ளி விவரங்கள், இந்த மாதிரி நியூஸ் பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து இத்தனை கோடி மகளிருக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டாவை மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சிங்கன்னா கூற்று காரணங்களில் கேட்டால் கூட நம்ம அடிச்சிடலாம். ஸோ இது மாதிரி திட்டங்கள் சார்ந்து படிச்சுக்கோங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை பொறுத்தளவில் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, அது இது வந்து ஹிந்தி பேரில் இருக்கும், நமக்கு புரியாது. ஸோ அதை தமிழாக்கம் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். ப்ளஸ் வருடங்கள், டேட்டு அதை மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. எண்ணி எழுத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு அப்படியே டேட்டாவை கொடுத்துருக்காங்க. என்னென்னா 5 எழுத்தாளர்களோட நூல்களை வந்து நாட்டுடைமையாக்கியிருக்காங்க. இந்த நாட்டுடைமையாக்குறது என்ன அப்படின்னா, அவங்க நூல்களை வந்து அரசுடைமையாக்கி அதற்கான தொகையை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது போக சில நூலகங்களில் இவங்களோட நூல்களை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இந்த வகையில் யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கவிக்கோ அப்துல் ரஹ்மான், எழுத்தாளர் மெர்வின், பழனி, மா கோதாண்டம், புலவர் இளமா தமிழ்நாவன் ஆகியோர் நூல்கள் தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. இதில் நமக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். அவரோட நூல்கள் அந்த ஆலாபனை, அப்புறம் அந்த மாதிரி நூல்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். சாகித்ய அகாடமி பெற்றது, இது மாதிரிலாம் ஓல்டு கொஸ்டின்லேயே நிறைய வந்திருக்கு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களை பற்றி. ஸோ மீதி 4 பேருமே புகழ்பெற்றவங்க தான். ஸோ அவங்களோட நூல்களையும் நாட்டுடைமையாக்கியிருக்காங்க. இந்த நாட்டுடைமையாக்கள்லாம் என்னென்னா, இந்த மாதிரி அவங்கள நூலோட வந்து நம்ம அரசுடைமையாக்கி அதற்கான தொகையை வந்து அவங்களுக்கு இதை கொடுக்காங்க. இது போக சில நூல்களை வந்து லைப்ரரிலையும் வந்து புத்தகமாக வைக்கிறாங்க. அடுத்ததை பார்த்தோன்னா 100% தேர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான இந்திய இடைநிலை கல்விச் சான்று, 10ஆம் வகுப்பு இந்திய பள்ளிச்சான்று, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் பங்கேற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த பள்ளி மாணவிகள் 100% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இது மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த தேசிய திறனாய்வு தேர்வை பற்றி ஒன்று கேட்டிருந்தாங்க. இப்போ இதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் பங்கு பெற்ற பள்ளி மாணவிகள் 100% பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட தமிழ்நாட்டோட கல்வித்தரத்தை வந்து குறிப்பிடுது. ஸோ கல்வியிலையும் தமிழ்நாடு வந்து முன்னணியில் இருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ 2025ஆம் ஆண்டுக்கான டேட்டா படி இதில் வந்து 100% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஐநாவோட மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு தரவரிசையில் 2022 பார்த்தீங்கன்னா 133வது இடத்துல இருந்திருக்காங்க. இப்போ தற்போது வந்து 2023 பார்த்தீங்கன்னா 130வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது. 3 இடம் முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐநா வந்து மனிதவள மேம்பாட்டு குறியீடு வெளியிடுது. இந்த வகையில் 2022 இந்தியாவோட இடம் பார்த்தீங்கன்னா 133வது,
இப்போ இந்த 2023 பார்க்கும்போது 130வது இடம். இது கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. 2023 130 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 இடம் இது பண்ணி அடுத்து பாருங்கள், பிரபல யூடியூப்போட 20 ஆண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. அடுத்து பாருங்கள், ஒரு சாதனை படைச்சிருக்காரு ஒரு நாட்டோட அதிபர். என்னென்னா, தொடர்ந்து 14 மணி நேரம் 54 நிமிடங்கள் பத்திரிகையாளர்கள் பேட்டி அளித்து சாதனை படுத்தியுள்ளார் மாலத்தீவு அதிபர் முகமது முயிசோ. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, அவருக்கும் இந்தியாவை வந்து அவர் ஏதோ தப்பாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லி சர்ச்சையாச்சு. இந்த நிலைமையில் ஒரு இப்போ வந்து சாதனை படைச்சிருக்காங்க மாலத்தீவோட அதிபர் வந்து முகமது முயிசோ அப்படிங்கிறவர். ஸோ நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.